ஆறா மற்றும் சக்கரங்களுக்கான தொடர்பு என்பது உள் ஆற்றல் மையங்களுக்கும் வெளி ஆற்றல் புலத்திற்குமான தொடர்பு. அதாவது நம்மளுடைய உடல்ல 7 மேஜர் சக்ராஸ் இருக்கு. நிறைய சக்கரங்கள் இருக்குது. இதுல ரொம்பவே மேஜர் சக்ராஸ் என்பது மூலாதார சக்கரம், சுவாதிஷ்டான சக்கரம், மணிப்பூரக சக்கரம், அநாதக சக்கரம், விசுத்தி சக்கரம், ஆக்னேய சக்கரம், சஹஸ்ரார சக்கரம். இந்த 7 சக்கரங்கள் தான் நம்முடைய உடல்ல இருக்கும் மின்காந்த சக்திகளை உற்பத்தி செஞ்சு அதனுடைய நிலங்களை, அதாவது அந்த இடத்துல இருந்து அந்த எனர்ஜியோட நிலையங்களாக இருக்குது. அந்த சிஸ்டமா செயல்படுது. இதுல என்ன கலர் பிரதிபலிக்குதோ, இதுல எவ்வளவு எனர்ஜி இருக்கோ அதனுடைய நிறமா தான் நம்முடைய ஆறா பிரதிபலிக்குது. அப்போ எந்த நிலையங்கள், எந்த சக்கராஸோட எனர்ஜி நம்ம கிட்ட அதிகமா இருக்கும் அதனுடைய டென்சிட்டியாவும் அதனோட கலராகவும் தான் நம்முடைய ஆறா பிரதிபலிக்குது. அப்போ ஒவ்வொரு சக்கரங்களுக்கும் ஒவ்வொரு நிறம் என்பது இருக்கு. சக்கரங்கள்ல மூலாதாரம் சக்கரன்றது நம்முடைய முதுகு தண்டு அடியில இருக்குதுங்க. இதுதான் ஆரம்ப சக்கரம், இதுதான் மூலாதார சக்கரம். அதாவது மூலம் என்பது ஆரம்பம், மூல ஆதாரம், ஆரம்பத்தின் ஆதாரம். இந்த இடத்துல நம்ம எந்த சக்தியை நம்ம தெய்வமா நம்ம பார்க்குறோம்னா விநாயகர், கேதுவோட அம்சம் இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கும்னா, ஃபர்ஸ்ட் திங்க் நம்முடைய வேலையில நல்ல முன்னேற்றம் ஏற்படணும்னா இந்த மூலாதார சக்தியை பயன்படுத்தும் போது நம்மளுடைய வேலை ரொம்ப ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணி நம்ம நிறைய அப்ரிசியேஷன் கிடைக்கலாம். அதாவது ஸ்மார்ட் ஒர்க்ல நல்ல அப்ரிசியேஷன், நல்ல ப்ராஃபிட் பெறக்கூடிய ஆள்னா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மூலாதாரம் சக்கரம் நல்ல முறையில் செயல்பட்டிருக்கும். இதே மூலாதாரம் சக்கரம் ரொம்பவே டெப்ளிசிட் ஆயிருக்கு, அங்கே சரியான ஆற்றல் இல்லாமல் ஆற்றல் குறைவாக இருக்குன்னும் போது அப்போ அந்த மனிதருக்கு கான்ஃபிடென்ஸ் லெவல் ரொம்ப லோவாக இருக்கும், ரொம்ப லேசினஸாக இருப்பாங்க, வேலையில் எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் எடுத்துக்க மாட்டாங்க, ரொம்ப மந்தமாக செயல்படுவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இல்லாத மாதிரி இருப்பாங்க. இவங்களுக்கு சூசைடல் தாட்ஸ் அதிகமாக வரும். அதாவது இவங்களை வந்து மற்றவங்க ஈஸியாக ஆட்கொள்ள முடியும். இவங்களுக்கு அந்த தலைமை பண்புன்ற அங்கீகாரன்றதே இவங்களுக்கு இருக்காது. இவங்களை மற்றவங்க ஈஸியாக ஆட்கொள்றதுனால இவங்களுக்கு எப்பவுமே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதிகமாக இருக்கும். இவங்க வந்து எப்பவுமே மூலாதார சக்தியை பயன்படுத்தி அதில் கவனம் வச்சு இவங்க மெடிடேஷன் பண்ணும்போது, லம் என்ற வார்த்தையை சொல்லி மெடிடேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த மூலாதார சக்கரம் வேலை செய்ய தொடங்கும். அப்படி வேலை செய்யும் போது இவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு ஏற்படும், இவங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வேலை தொழில் முன்னேற்றத்துக்கு இந்த மூலாதார சக்கரம் தான் மூலமாக செயல்படுது. இதனுடைய நிறம் என்பது ரெட் கலர். ஓகேங்களா? ஸோ மூலாதார சக்கரம் ரொம்பவே டெப்ளிசிட் ஆயிருக்கு, குறைவாக இயங்குதுன்னா அப்போ இவங்களுக்கு வேலை தொழிலில் முன்னேற்றம் இருக்காது. நிறைய வேலை இழுத்து போட்டு செய்வாங்க, இவங்களுக்கு ஸ்மார்ட் ஒர்க் பண்ண தெரியாது. ஓகே, மூலாதார சக்கரம் குறைவாக வேலை செய்யுதுன்னா இப்படி. இதே மூலாதார சக்கரம் ரொம்ப ஆக்டிவாக இருக்குன்னா அது எப்படி இருக்குன்னா ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம வீட்டில் வந்து ஹைப்பர் ஆக்டிவ் சைல்ட்ஸ்லாம் இருப்பாங்க. அதாவது தூங்குற நேரம் கொஞ்சமாக தூங்குற மாதிரி இருக்கும், ஆனால் முழிச்சிட்டு இருக்க நேரம் எவ்வளோ ஆட்டம் போடுவாங்க, எவ்வளோ ஆக்டிவாக இருப்பாங்க, எவ்வளோ விளையாடுவாங்க, எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மூலாதார சக்கரம் ரொம்ப அதிகமாக வேலை செய்யும். அப்போ ஒருத்தர் ரொம்ப அதிகமாக எஃபர்ட் போட்டு நல்ல வேலை செய்கிறாரு அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மூலாதார சக்கரம் நல்லாவே ஆக்டிவாக இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி மூலாதார சக்கரம் ரொம்ப டெப்ளிசிட் ஆகிருக்கு, குறைவாக இயங்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தூக்கம் சரியாக இருக்காது. இவங்க எல்லாருமே வந்து இந்த மூலாதார சக்கரத்தில் கவனம் வச்சு ஒரு 10 நிமிஷம் மெடிடேட் பண்ணுங்க. ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா மூலாதார சக்கரத்தில் கவனத்தை வச்சு அதில் இருக்கிற ஆற்றலை குறைக்கணும். ஓகேங்களா? நம்ம கவனம் வச்சு அதை ஆற்றலை அதிகப்படுத்தணுமா குறைக்கணுமான்றது நம்ம ஆன்டி கிளாக் வைஸில் அந்த எனர்ஜியை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மூலாதார சக்கரத்தை இயக்க முடியும். ஆன்டி கிளாக் வைஸில் நீங்கள் இயக்கும் போது அப்போ உங்களுக்கு அந்த மூலாதார சக்கரம் குறையும். அதாவது அந்த மூலாதார சக்கரம் அதனோட சைஸை நம்மளால குறைக்க முடியும். அதுதான் அந்த ஆன்டி கிளாக் வைஸில் நம்ம எனர்ஜைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த மூலாதார சக்கரன்ற சைஸ்ன்றது குறையும். அப்போ ஹைப்பர் ஆக்டிவாக இருக்க குழந்தைங்களுக்கு அது
குறைக்கலாம். ஆனால் நம்ம குழந்தைங்களுக்கு முக்கியமாக பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா இது உடல் வளர்ச்சியை கூட பாதிக்கக்கூடும். அதாவது ஒரு குழந்தை ஹைட்டாக இருக்கிற குழந்தை, அந்த வீட்லேயே அந்த ஃபேமிலியிலே எல்லாருமே ஹைட்டாக இருக்காங்க, ஜெனட்டிக்கலாக அவங்க ரொம்ப ஹைட்டாக இருக்கிறவங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ அந்த குழந்தைக்கு ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருக்குது, ரொம்ப சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேங்குதுன்னும் போது நம்ம இந்த மூலாதார சக்கரத்தை நம்ம குறைச்சிட்டோம்னா அவங்களுடைய அந்த தன்மை குறைய ஆரம்பிக்குது. அதனால குழந்தைங்களுக்கு நம்ம செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த மூலாதார சக்கரத்தில் நம்ம கவனம் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆன்டி கிளாக் வைஸில் குறைக்கணும். அப்படி குறைக்கும் போது நம்ம எண்ணங்கள் வச்சு என்ன எனர்ஜி கொடுக்குறோமோ அதன் மூலமாக அந்த குழந்தைகிட்ட பிரதிபலிக்கும், அவங்களுடைய ஆறால பிரதிபலிக்கும். அதனால மூலாதார சக்கரம் என்பது நமக்கு முக்கியம், வாழ்க்கைக்கு ரொம்பவே முக்கியமாக இருக்குது. அடுத்தது சுவாதிஷ்டான சக்கரம். சுவாதிஷ்டான சக்கரம் என்பது மூலாதார சக்கரத்துக்கு மேலே இருக்கு. அதாவது என்னன்னா, நம்முடைய தொப்புள் கொடி இருக்கு பார்த்தீங்களா, அந்த தொப்புள் பொட்டு அதுலேருந்து 4 இன்ச்சு கீழே தான் சுவாதிஷ்டான சக்கரம் இருக்கு. இந்த சுவாதிஷ்டான சக்கரத்துக்கும் மூலாதார சக்கரத்துக்கும் இடையில் அந்த இடத்துல, இது ரெண்டும் சேர்ந்த இடத்துல தான் குண்டலினி எனர்ஜி இருக்கு. இந்த குண்டலினி எனர்ஜி என்பது எப்படி எழுப்பணும்னா, நம்முடைய 7 சக்கரங்கள் ஒரே நிலையில இருக்கு பார்த்தீங்களா, அதை நம்ம விழிப்படைய வச்சு ஒரே நிலையில எனர்ஜி கொடுத்து ஒரே மாதிரியான சைஸ்ல நம்ம வச்சுட்டு இருக்கும்போது அந்த குண்டலினி எனர்ஜி எழுப்பும் போது நமக்கு நிறைய ஆற்றல்கள் ஏற்படும். நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். அந்த குண்டலினி எனர்ஜி எழுப்பும்போது நம்முடைய சக்கரங்கள் அனைத்தும் சரியாக இயங்குகிறதா, ஒரே நிலையில் இயக்கப்படுகிறதான்றத கவனம் வச்சுதான் நம்ம குண்டலினி எனர்ஜி எழுப்பணும். இந்த சுவாதிஷ்டான சக்கரம் எதற்கெல்லாம் பயன்படுது அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்களுக்கு அளவுக்கு அதிகமான செக்ஷுவல் தாட்ஸ் அதிகமாக ஏற்படுதுன்னா அப்போ இவங்களுக்கு சுவாதிஷ்டான சக்கரம் ஹைப்பர் ஆக்டிவாக இருக்குது, சரியான முறையில் இயக்கப்படலை, அதை கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்றது அர்த்தம். ஒருத்தருக்கு எந்த செக்ஷுவல் தாட்ஸும் ஏற்படலை, ஃபேமிலி லைஃப்பில் அவரால் இன்வால்வ் ஆக முடியலன்னா அப்போ அவங்களுடைய சுவாதிஷ்டான சக்கரம் என்பது டெப்ளிசிட் ஆகிருக்கு. அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ லெவலில் இருப்பாங்க, அவங்களுக்கு தன்னை பற்றின சிந்தனை அதிகமாக ஏற்படாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஸ்டாக இருக்காங்க, இன்டீரியர் டிசைன்ஸ் ஒர்க் பண்ணுறவங்க, அனிமேஷன் ஸ்கில்ஸ், அதாவது க்ரியேட்டிவிட்டியாக இந்த மாதிரியான வேலையில் ஈடுபாடு பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சுவாதிஷ்டான சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணும்போது அவங்களோட வேலையில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஏன்னா இந்த சுவாதிஷ்டானம் என்பது படைப்பாற்றல் கொண்ட எனர்ஜி. அப்போ படைப்பாற்றல் என்பது என்ன, நம்ம புதுசாக என்னெல்லாம் உருவாக்குறோமோ, நம்மளுடைய கற்பனையில் என்னெல்லாம் உருவாக்குறோமோ அது எல்லாமே இந்த சுவாதிஷ்டான சக்கரத்தால் இயங்கக்கூடியது. அப்போ இந்த சுவாதிஷ்டான சக்கரத்தை நம்ம சரியா பயன்படுத்திக்கிறோம் போது பார்த்தீங்கன்னா கற்பனை திறன் நல்லா மேம்படுங்க. ஒரு கதை எழுதுறீங்க, ஒரு டிராயிங் வரைகிறீங்க, இல்லை நீங்கள் ஒரு கவிதை எழுதுகிறவராக இருக்கலாம், இன்டீரியர் டிசைனிங் பண்ணுறவராக இருக்கலாம், மீடியா துறையில் இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அந்த க்ரியேட்டிவிட்டி மைண்ட் ரொம்பவே இம்பார்ட்டண்ட், அந்த க்ரியேட்டிவிட்டி அந்த ஐடியாஸ்ன்றது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அப்போ இவங்க எல்லாமே அந்த சுவாதிஷ்டான சக்கரத்தில் கவனத்தை வச்சு வம் என்ற வார்த்தையை சொல்லி மெடிடேஷன் பண்ணிட்டு வரும் பார்த்திங்கன்னா சுவாதிஷ்டான சக்கரம் சரியாக இயங்குது. செக்ஷுவல் தாட்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அப்போ அந்த செக்ஷுவல் தாட்ஸு எப்படி இருந்தாலும் இவங்களுக்கு இயங்கும் போது இதுவும் வரும், அதே நேரத்தில் க்ரியேட்டிவிட்டி மைண்டும் வரும். நீங்கள் எதில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அதில் நல்ல முன்னேற்றம் அடைவீங்க. ஸோ ஒருத்தருக்கு செக்ஷுவல் தாட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா அவங்க அதனுடைய எண்ணங்களை குறைச்சிட்டு அவங்க க்ரியேட்டிவிட்டியாக அவங்களோட வேலையில் அவங்க என்ன வேலை செய்கிறாங்களோ அதில் என்ன இன்னோவேட்டிவாக செய்யலான்னு அவங்க அதில் கவனம் செலுத்தும் போது அப்போ அவங்களோட வேலை திறன் மேம்படும், அவங்களுடைய வாழ்க்கை திறனும் உயரும். ஸோ சுவாதிஷ்டான சக்கரம்ன்றதும் உங்களுடைய வேலை தொழிலுக்குள்ள ஒரு நல்ல முன்னேற்றமாக இருக்குங்க. இந்த சுவாதிஷ்டான சக்கரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூலாதார சக்கரம், இது எல்லாமே லோயர் பாடி சக்கராஸ். நம்முடைய லோயர் பாடி சக்கராஸில் நம்முடைய லோயர் பாடியில் இருக்கக்கூடிய சக்கரங்கள். அதனால் இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கான முயற்சிகளை ஏற்படுத்தக்கூடிய மையங்களாக இது செயல்படுது. இந்த இடத்துல தான் அதற்கான ஆற்றல்கள் நிறைந்து இருக்கு. அடுத்ததான் மணிப்புரக சக்கரம். மணிப்புரக சக்கரம்ன்றது நம்முடைய
மேல் வயிறில் இருக்குங்க. அதாவது அந்த ரெஸ்பிரேட்டரி, அந்த லங்ஸ், அந்த ரிப்ஸ் முடியும் பார்த்தீங்களா, இந்த இடத்துல இப்படி இந்த கர்வ் மாதிரி முடியும் பாருங்கள், அதுக்கு நடுவில் இந்த இடத்துல இருக்குது. இது மேல் வயிறில் இங்கே இருக்குது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த மணிப்பூரக சக்கரம் என்பது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு தன்னம்பிக்கையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். இது பாசிட்டிவாக இருக்குது. இப்போ இந்த மணிப்பூரக சக்கரம் ஓவர் ஆக்டிவாக இருக்குன்னும் போது பார்த்தீங்கன்னா அங்கே என்ன மாதிரியான எண்ணங்கள் இருக்கும், எந்த மாதிரியான ஆற்றல்கள் நிறைந்து இருக்கும்னா, ஒருத்தருக்கு டென்ஷன் அதிகமாக வருது, கோபம் அதிகமாக ஏற்படுது, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆற்றல் நிலை, அதனுடைய ஆற்றல் எங்கே ஸ்டோர் ஆகிருக்கும்னா மணிப்பூரக சக்கரத்தில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். ரொம்ப செல்ஃபிஷாக, ரொம்ப தனக்கு மட்டும்தான் எல்லாம் நடக்கணும்னு யோசிக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் அந்த மணிப்பூரக சக்கரம் தான் அதிகமாக வேலை செய்யும். அப்போ அந்த மணிப்பூரக சக்கரம் என்பது செல்ஃபிஷாக இயங்கக்கூடியதாக இருக்குது. இவங்க மற்றவங்களுக்காக யோசிக்கவே மாட்டாங்க, தன்னுடைய முன்னேற்றத்தை மட்டும்தான் யோசிப்பாங்க. அப்போ ஒருத்தர் தன் கையில் இருக்கிற எல்லா பொருளையும் தூக்கி கொடுத்துறாரு, தனக்காக எதுவுமே வச்சுக்க மாட்டாருன்னா அப்போ அவருக்கு அந்த மணிப்பூரக சக்கரம் என்று சொல்லக்கூடிய சோலார் பிளெக்ஸஸ் சக்கரா ரொம்பவே குறைவாக இயங்குது, அதில் ஆற்றல் குறைவாகவே இருக்குது. அதனால் அவரால் தனக்காக எடுத்து வச்சுக்க முடியல, தனக்காக யோசிக்க முடியல. அப்போ இவருக்கு தான் பார்த்தீங்கன்னா மணிப்பூரக சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணணும். இதே ஒருத்தர் ரொம்ப கோபக்காரராக இருக்காரு, ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு, செல்ஃபிஷாக தனக்கு மட்டும்தான் எல்லாம் இருக்கணும், இந்த வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற பொருளாக இருந்தாலும் எனக்கு மட்டும்தான் இருக்கணும், சொத்து பங்கு பிரிக்கிறதுனாலும் எனக்கு அதிகமாக இருக்கணும்னு யோசிக்கிறாங்க பார்த்தீங்களா. அப்போ அவங்களுக்குலாம் மணிப்பூரக சக்கரம் என்கிற சோலார் பிளெக்ஸஸ் சக்கரா ரொம்பவே ஹைப்பர் ஆக்டிவாக இருக்குது. இவங்க பார்த்தீங்கன்னா ரம் என்ற வார்த்தையை சொல்லி மெடிடேஷன் பண்ணணும். இவங்களுக்கு இந்த சோலார் பிளெக்ஸஸ் சக்கராவை எனர்ஜைஸ் பண்ணி ஆன்டி கிளாக் வைஸில் எனர்ஜைஸ் பண்ணி குறைவாக இயக்க பண்ணும்போது அப்போ இவங்களுடைய அந்த கோபங்கள் குறையும், மற்றவங்களுக்காகவும் யோசிக்கக்கூடிய அந்த சிந்தனை வெளிப்பட ஆரம்பிக்கும். அதனால் மணிப்பூரக சக்கரம்ன்றது ஒருத்தருக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ங்க. அதே மாதிரி நம்ம ஒருத்தர்கிட்ட போய் பேசுகிறோம், நம்முடைய வேவ் லென்த் கனெக்ட் ஆகுது, அவங்கள பார்த்தோன்னே நமக்கு ஒரு அட்ராக்ஷன் ஏற்படுது அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா 2 மணிப்பூரக சக்கரமும் கனெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். 2 பேரும் ஒன்றா பேசிக்கும் போது அந்த எண்ணங்கள் வேவ் லென்த் எல்லாம் கனெக்ட் ஆகுது, ஃப்ரீக்வன்சி எல்லாம் கனெக்ட் ஆகுது, ரெண்டுமே அட்ராக்ட் ஆகுது அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அது சோலார் பிளெக்ஸஸ் சக்கரா மூலமாக தான் அது கனெக்ட் ஆகுது. அப்போ ஒருத்தருடைய திருஷ்டி, ஒருத்தருடைய பொறாமை எண்ணங்கள், அவங்களுடைய அந்த வெறுமை, அந்த கோபம் அதெல்லாம் நம்மளை பாதிக்கப்படுதுன்னா அப்போ அது சோலார் பிளெக்ஸஸ் அந்த சக்கரம் மூலமாக தான் நமக்குள்ளே நமக்கு அந்த பாதிப்பை ஏற்படுத்துது. அதனால் எப்போவுமே பார்த்திங்கன்னா சோலார் பிளெக்ஸஸ் சக்கராவை எப்போவுமே க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிறது நல்லது. க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிறோம், அதாவது என்னென்னா நம்ம இப்படி ஒருத்தர்கிட்ட இப்படி கையை கட்டி இப்படி உட்காந்துக்கிறோம் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சோலார் பிளெக்ஸஸ் சக்கராவை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். அப்போ அவங்களுடைய எண்ணங்கள் நம்ம கூட கனெக்ட் ஆகாது. அப்போ அவங்க என்ன திருஷ்டி ஏற்படுத்தினாலும் சரி, அவங்க எந்த மாதிரியான சிந்தனையை நம்மக்கிட்ட வெளிப்படுத்தினாலும் சரி, அது நமக்கு கனெக்ட் ஆகி நமக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. இதுதான் சோலார் பிளெக்ஸஸ் சக்கராவின் ஆற்றல் மையங்களுக்கான சக்திகள். இதுதான் சோலார் பிளெக்ஸில் இருக்கும் ஆற்றல்கள். அப்போது ஒருத்தவங்க தனக்காக யோசிக்கல, ரொம்ப பயமாக இருக்காங்க, தைரியத்தை வெளிப்படுத்த முடியல, அவங்களுக்கு தைரியமே இல்லைன்னும் போது அந்த சோலார் பிளெக்ஸஸ் சக்கராவை கிளாக் வைஸில் நம்ம எனர்ஜைஸ் பண்ணும்போது அந்த சோலார் பிளெக்ஸஸ் சக்கரா பெருசாக ஆக்டிவேட் ஆகும்போது தான் அவங்க தனக்காக யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த ஆங்ஸைட்டி, அந்த பயம் எல்லாமே போகும், தனக்காக யோசிக்க ஆரம்பிப்பாங்க, தைரியமாக செயல்பட செய்வாங்க. அடுத்ததான் அநாதக சக்கரம். அநாதக சக்கரம் என்பது பார்த்திங்கன்னா நம்முடைய இதய சக்கரம். அதாவது என்னென்னா இங்கே என்ன நிறைஞ்சு இருக்குன்னா அன்பு நிறைஞ்சு இருக்கும், கருணை நிறைஞ்சு இருக்கும், பாசம் அதிகமாக வெளிப்படும், மற்றவங்களுக்கான அக்கறை வெளிப்படும், கருணை அதிகமாக நிறைந்திருக்கும், சந்தோஷங்கள் அதிகமாக இருக்கும். அதாவது அது கீழே இருக்க மணிப்பூரக சக்கரன்றது தான் கவலை. ஓகேங்களா. மேலே இருக்கிறது அநாதக சக்கரம். இந்த அநாதக சக்கரத்தில் அவ்வளவு சந்தோஷமும் அவ்வளவு அக்கறையும் அன்பும் நிறைந்து இருக்கும், கருணை மிகுதியாக இருக்கும் இந்த அநாதக சக்கரம். அப்போ தனக்கு எதுவும் வேணாம், தனக்கு எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, மற்றவங்களுக்காக எல்லாம் செய்யணும்னு அர்ப்பணிக்கணும் அப்படின்ற குணம் கொண்டவங்களுக்குலாம் அந்த அநாதக சக்கரம் ரொம்பவே பெருசாக இருக்கும். அநாதக சக்கரம் யாருக்கெல்லாம் ரொம்பவே பெருசாக இருக்கும் அவங்க கிட்ட ஆன்மீக சக்தின்றது ரொம்பவே அதிகமாக இருக்கும், நேர்மறை ஆற்றல்ன்றது ரொம்பவே அதிகமாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பர் பாடி சக்ராஸ், அதாவது அநாதக சக்கரம்,
விசுத்தி சக்கரம், அதுக்கப்புறம் ஆக்னேய சக்கரம், இதெல்லாம் அப்பர் பாடி சக்ராஸ். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல இருக்கிற சக்கரங்கள் எல்லாமே வந்து நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கு மையங்களாக செயல்படுது. இந்த அநாதக சக்கரம் யார் ஒருத்தருக்கு நல்லபடியாக இயங்குதோ, அதாவது இதில் வந்து எந்த குற்ற உணர்வுமே இருக்காதுங்க. நம்ம வந்து இப்போது லோயர் பாடி சக்ராஸில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்னு பிரித்து பேசியிருந்தோம். ஆனால் இதில் அந்த மாதிரி எந்த ஒரு குற்ற உணர்வும் இல்லை, எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜின்றது இல்லை. அது பெருசாக இயங்குது, குறைவாக இயங்குது, அவ்வளோதான். அப்போ ஒருத்தவங்க வந்து ரொம்ப அன்பு மிகுதியாக நிறைய பேருக்கு தான தர்மங்கள் செஞ்சு நிறைய பேருடைய வாழ்க்கைக்கு முன்னுதாரணமாக இருக்கிறாங்க, நிறைய பேருடைய வாழ்க்கைக்கு அவங்க ரொம்பவே உதவிகரமாக செயல்படுறாங்கன்னும் போது அவங்களுக்கு அநாதக சக்கரம் ரொம்பவே பெருசாக இருக்குது. அவங்கக்கிட்ட அந்த ஆன்மீக வளர்ச்சி என்பது ரொம்பவே நேர்மறை ஆற்றலோடு நிறைந்து இருக்கு. இவங்க வந்து கோயிலுக்கு போய் சாமி கும்பிடணும் அப்படின்றதெல்லாம் அவசியமே இல்லை. இவங்களுடைய அந்த நேர்மறை குணங்களை வந்து இவங்களே நேர்மறை ஆற்றலோடு அதிகப்படுத்தி வைக்குது. இவங்களுடைய ஆறான்றது பார்த்திங்கன்னா ரொம்ப டென்சிட்டி அழகாக நிறைந்து இருக்கும். இவங்களுடைய ஆறா நல்லா பெருசாக இருக்கும், கிரீன் கலர் ஆறாவாக இருக்கும். ஏன்னா இந்த அநாதக சக்கரத்தின் நிறம் என்பது கிரீன் கலர். ஓகேங்களா? அடுத்ததா விசுத்தி சக்கரம். விசுத்தி சக்கரம் என்பது த்ரோட் சக்கரா. இந்த விசுத்தி சக்கரம் என்பது எப்படின்னா இது எதற்கெல்லாம் பயன்படுதுன்னா, அதாவது ஒருத்தவங்க பேசுறத கவனிச்சு கேட்குறாங்க, அமைதியா எல்லாரும் ஆழ்ந்து கேட்குறாங்க அப்படின்னும் போது இவங்களுடைய விசுத்தி சக்கரம் என்பது நல்ல ஆக்டிவாக இருக்குது. அது இங்கேயும் க்ரியேட்டிவிட்டி மைண்டு அதிகமாக செயல்படுது. இவங்களுக்கும் க்ரியேட்டிவிட்டி திங்க் ரொம்ப நல்லா இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா சுவாதிஷ்டான சக்கரத்தோடு இது கனெக்ட் ஆகிருக்குது. இந்த சுவாதிஷ்டான சக்கரமும் விசுத்தி சக்கரமும் ஒருத்தருக்கு நல்ல முறையில் இயங்குதுன்னா அப்போ அவங்க என்ன புதுசாக ஆரம்பிக்கிறாங்களோ, புது சிந்தனையில் என்னத்தை உருவாக்குறாங்களோ அது எல்லாராலையும் பாராட்டு பெறக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க பேச்சாற்றல் நிறைந்தவர்களாக இருப்பாங்க. இந்த விசுத்தி சக்கரத்தை அதிக ஆக்டிவாக இருக்கிறவங்களுக்கு, அப்போ அரசியல்வாதிகளுக்கு இது பெரும்பாலும் பயன்படும். அடுத்ததாக டீச்சர்ஸ்க்கு பயன்படும். அடுத்ததாக மீடியா துறையில் இருக்கிறவங்க அதிகமாக பேச்சாற்றல் அதிகமாக யாரெல்லாம் பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே பயன்படும். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக யோசிக்கக்கூடிய திறமையும் இந்த விசுத்தி சக்கரத்தில் இருக்குதுங்க. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், அப்பர் பாடி சக்கரஸில் பெருசாக நெகட்டிவ் எனர்ஜின்றது எதுவுமே கிடையாது. நீங்கள் அது எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பெரும் பயன்பாடாக இருக்குது. அப்போ நம்ம வந்து ஒரு கிரியேட்டிவிட்டி தாட்ஸ் அதிகமாக ஏற்படணும் அப்படின்னும் போது நம்ம சுவாதிஷ்டான சக்கரத்தையும் விசுத்தி சக்கரத்தையும் பயன்படுத்தணும். ஏன்னா சுவாதிஷ்டான சக்கரம் என்பது கிரியேட்டிவிட்டி திங்க் நல்லாவே இருக்கும், அவங்க கிரியேட்டிவாக யோசிப்பாங்க தான். ஆனால் அது வெளிப்படுத்தும் விதம் என்பது இந்த த்ரோட் சக்கராவை நம்ம யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு அது வெளிப்பட ஆரம்பிக்கும். நமக்கு நல்ல சிந்தனை இருக்குது, ஆனால் நம்மளால் அது வெளிப்படுத்த முடியலன்னா அப்போ நம்மளுடைய விசுத்தி சக்கரம் டெப்ளிசிட் ஆயிருக்கு, அது குறைவாக இருக்குது. அப்போது நம்ம அதையும் நம்ம பெருசு பண்ணும்போது, எனர்ஜைஸ் பண்ணி பெருசு பண்ணும்போது அப்போ நம்முடைய அந்த புது சிந்தனைகள், புதுசாக உருவாக்கக்கூடிய திறமைகள் அது எல்லாமே நம்ம வெளிப்படுத்தணும்னா இந்த விசுத்தி சக்கரத்தை பயன்படுத்தணும். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆக்னா சக்கரா. ஆக்னா சக்கரம் என்பது பார்த்தீங்கன்னா நெற்றி கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொல்லக்கூடிய மூன்றாவது கண் இந்த இடத்துல இருக்குங்க, இந்த ஆக்னா சக்கரம். இந்த ஆக்னா சக்கரம்ன்றது எதுக்காக பயன்படுதுன்னா, அதாவது இன்ட்யூஷன் பவர், ஆன்மீக சிந்தனை, நமக்கே அதாவது லாஜிக்கலாக யோசிக்கிறது தான் இந்த த்ரோட் சக்கரா. லாஜிக்கலாக யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி பேசுறது தான் இந்த த்ரோட் சக்கரா. ஆனால் எந்த ஒரு லாஜிக்கலும் இல்லாமல் ஒரு தெய்வீக சிந்தனை இருக்கும் பட்சத்தில், ஒரு தெய்வீக ஆற்றல் இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து சொல்லுவாங்க, எனக்கு தெரியல, எனக்கு திடீர்னு இது ஏதோ தோணுது, எனக்குள்ள ஏதோ ஒரு வாய்ஸ் கேட்குது, அதை தான் நான் வெளிப்படுத்துகிறேன், அதை தான் சொல்கிறேன் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆக்னா சக்கரம் நல்லா ஆக்டிவேட் ஆகிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஸ்பிரிச்சுவாலிட்டியோட கனெக்ட் ஆகிருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, அடுத்தது இதுதான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அது அப்படியே நடக்கும். ஓகேங்களா? அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, இன்ட்யூஷன் பவர் அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ ஒருத்தவங்களுக்கு இன்ட்யூஷன் பவர் தெரியணும், இருக்கணும், ஃப்யூச்சரில் நடக்க போகிறதே நமக்கு இப்போவே தெரியணும், நமக்கு அதனோட அலைன்மெண்ட் ஆகணும் அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா நீங்கள் ஆக்னா சக்கரத்தில் கவனம் வச்சு மெடிடேஷன் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ட்யூஷன் பவர் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். அதாவது இது வந்து எந்த ஒரு லாஜிக்கலும் யோசிக்காது.
ஏன்னா நம்ம வந்து லாஜிக்கலாக யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு விசுத்தி சக்கரத்தில் வந்துடுவோம். நம்ம வந்து ரொம்ப லாஜிக்கலாக யோசிச்சு இப்படி தான் நடக்கும் அப்படி தான் நடக்கும்னு சொல்லுவோம். பட் ஃப்யூச்சர் எப்படி வேணாலும் மாறலாம்ல. நமக்கு தெரிஞ்சது நம்மளோட ஸ்டோரி மட்டும்தான். பட் நம்ம லைஃப்பில் நம்ம மட்டுமா இருக்கோம், இன்னொருத்தவங்களும் சம்மந்தப்பட்டு இருக்காங்க. நமக்கு அவங்க லைஃப் ஸ்டோரி சரியாக தெரியாமல் இருக்கலாம். அதனுடைய வெளிப்பாடு, அதனுடைய பாதிப்பில் கூட ஃப்யூச்சர் எவ்வளவோ மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் இந்த விசுத்தி சக்கரத்தால் யோசிக்கவே முடியாதுங்க. ஆக்னா சக்கரான்றது அது தனிப்பட்ட முறையில் யோசிக்காது, தெய்வீக ஆற்றல் கொண்டு அது நமக்கு வெளிப்படுத்துது. அடுத்து இதுதான் நடக்க போகுதுன்றது, அதுதான் ஆக்னா சக்கரா. அதனால தான் எல்லோருமே வந்து புருவ மத்தியில் கவனம் வைங்க, உங்களுக்கு அந்த விழிப்புணர்வு உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்னா சக்கராவில் நீங்கள் கவனம் வச்சு நீங்கள் மெடிடேஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்மீக சக்தி அதிகமாக பெருகுது. உங்களால் ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுதுன்றதை உங்களால் கவனித்து சொல்லவும் முடியும். ஓகேங்களா? ஸோ ஆக்னா சக்கரத்தை நல்லாவே பயன்படுத்தலாம். சகசிராரா சக்கரம் என்பது நம்முடைய உச்சி இந்த இடத்துல இருக்குங்க, இங்கே இல்லைங்க, இங்கே இருக்குது. ஓகேங்களா? இந்த இடத்துல கவனம் வைக்கிறதுன்றது பார்த்தீங்கன்னா நம்முடைய 6 சக்கரங்களும், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா சக்கரங்களும் ஒரே நிலையில் இயங்கும் போது தான் நம்மளால் இதில் இயக்கவே முடியும், இந்த இடத்துல கவனம் வைக்க முடியும். அப்போ நம்ம இந்த இடத்துல கவனம் வச்சு நம்ம மெடிடேஷன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தெய்வமே நமக்குள்ளே வந்து இறங்கிடுச்சுங்க. நாம தாங்க தெய்வம். அதாவது என்னென்னா நம்ம வந்து அப்பாற்பட்ட எல்லாத்தையும், இந்த உறவு உலகம் இது எல்லாத்தையும் அப்பாற்பட்டு நம்ம கடந்து வந்திருப்போம். நமக்கு வந்து இந்த இடத்துல பாசிட்டிவ் நெகட்டிவ் இது அதன் பிரித்து பார்க்கக்கூடிய பாகுபாடு இல்லாமல் நாம் வந்து இந்த பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகிருப்போம். இதுதான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1000 தாமரை இதழ் கொண்டு இருக்கும். இது ரொம்பவே பிரகாசமான ஒளி கொண்டது. இந்த இடத்துல தெய்வீக ஆற்றல், அந்த பரமாத்மாவோட ஆற்றல் நிறைந்து இருக்கும்னு சொல்லலாம். ஓகே, அப்போ எல்லாருக்குமே அந்த பரமாத்மாவோட கனெக்ட் ஆகணும், அந்த பெரிய தெய்வத்தோட சுப்ரீம் காடோட நம்ம கனெக்ட் ஆகணும்னா நாம் இங்கே கவனம் வச்சு, இந்த கவனம் வைக்கணும்னா நம்மளுடைய எல்லா சக்கரங்களும் ஒரு நிலையில் ஒரே மாதிரி ஆக்டிவ் ஆகணும். அப்படி நாம் எல்லா சக்கரங்களையும் ஒழுங்குநிலைப்படுத்தி சகசிரார சக்கரத்தில் கவனம் வைக்கும்போது பரமாத்மாவோட ஒன்று இணைந்துடுவாங்க. இப்படி நம்ம ஒன்று இணையும் போது பார்த்தீங்கன்னா, அதாவது இது யாருக்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய மகாத்மாக்களுக்கு, மகான்களுக்கு, புத்தர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சகசிரார சக்கரம் அவ்வளோ நல்லா ஆக்டிவாக இருக்கும். புத்தர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாருன்னா அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி அவரோட ஆறா போயிடுமா, அவ்வளோ பெரிய ஆறா இருக்குமா. அப்போ சகசிரார சக்கரத்தில் அவ்வளவு எனர்ஜி நிறைந்து இருக்குங்க. ஸோ நாம் சக்கரங்களை ஒழுங்குநிலைப்படுத்தி பயன்படுத்தி வரும்போது நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையும். மேலும் இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இதுக்கு அடுத்தது ஒவ்வொரு சக்கரத்தை பற்றியும் தனித்தனியாக நம்ம விரிவாக பார்க்கலாம்.